இன்றைக்கும் இட்லி தோசை தானான்னு சலிச்சிக்கிறாங்களா உங்கள் வீட்டில்? அப்போ இந்த கடையில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இனிமேல் இட்லி தோசைனா இந்த கடையில் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடையை காய வச்சு ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. அதில் நான் குட்டி கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதுவுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கத்திரிக்காயை வேக வச்சிடலாம். நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து கொட்டி கலரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்.